ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உடுப்பி ஸ்டைலில் இட்லி பொடி பண்ணலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அண்ணா இப்போது வாணலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 மிளகா போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த மிளகாயை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, அது கூட இதை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்ந்து இது நல்லா ஆறட்டும். அகைன் வாணலி போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுண்டு அதில் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்து குட்டியாக ஒரு புளியும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. நல்லாவே கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்துக்கலாம். பூண்டை வந்து நான் தோல் எடுக்கலை, தேவைப்பட்டால் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க. நல்லா இதை இப்படி தண்ணி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அது பச்சையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். தனியாக நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த பூண்டு புளி தனியாக எடுத்து இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். அகைன் வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நான் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் அதே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடயே நீங்கள் பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கான துருவின தேங்காயும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். அதான் ட்ரை ஆகணும் இந்த கோகனட், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சாதத்தில் தாம்பாளத்தில் கொட்டி ஆடுறீங்க. இது ட்ரையாக வறுத்து இதையும் ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த புளி பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூட கொஞ்சமாக வெல்லமும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான உடுப்பி ஸ்டைல் இட்லி பொடி ரெடி ஆகிடுது. இட்லி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாணலியில் ஆயில் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அதில் பொடியை போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக மினி இட்லி மாதிரி கூட பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பெரட்டி சாப்பிடும்போது டேஸ்டியான உடுப்பி இட்லி ரெடி ஆகிடும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைக்கும்போது உப்பு போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் உப்பும் போட்டுக்கோங்க.